ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூல் பையனுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு நொய் அரிசி பார்த்திங்களா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நொய் அரிசி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது பொங்கல் இப்போ எப்படி செய்கிறது நம்ம போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கரில் எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவு தான் எண்ணெய். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களாம் என்ன சாப்பிட்றாங்க, என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொங்கல் செஞ்சுட்டுருக்குறேன். இன்றைக்கி பொங்கலே செஞ்சு கொடுத்துடலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் மதியானம் செய்கிறது வந்து அவன் ஈவினிங் வந்து தான் சாப்பிட்றான். சரியாக ஸ்கூலில் சாப்பிட்றதில்ல. லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா நம்ம வந்து பார்த்து நம்மளுக்கு பசங்களுக்கு எவ்வளோ நம்ம பார்த்து செஞ்சாலும் பசங்க சரியாக சாப்பிட்டு வரதில்லை. ஸ்கூல்லேருந்து சாப்பிட முடியலம்மா, பசங்க ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க, இருந்தாலும் சாப்பிட்டு சரியாக வரதில்லை. வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க ஒழுங்காக வீட்டில் சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து சூடாயிட்ருக்கு. இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சீரகம் தேவையான அளவு. சீரகம் வெடித்து வருது. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்களாம் எப்படி பொங்கல் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீரகம் வெடிச்சு வருது. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா இதை கிளறிலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து புதினா கூட போடணும். இது எனக்கு புதினா வீட்டில் இல்லை, ஸோ அதனால கொத்தமல்லி போடுறேன். நீங்கள் செய்யும் போது புதினா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. ஏன்னா எனக்கு வீட்டில் இப்போ புதினா இல்லை, அதனால நான் புதினா போடல. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டேன். இப்போ வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு பாசிப்பருப்பு நல்லா கிளறி இந்த மாதிரி விட்டுடணும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் தண்ணி இதில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக வரும்.
தண்ணி நிறைய இருந்தால் தான் வந்து இது விசில் வரணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே செஞ்சால் நம்மளுக்கு பரவாயில்ல. ஆனால் நம்ம குக்கரில் தான் நம்ம செய்கிறோம் எப்போவுமே பொங்கல். போட்டுட்டு இப்போது இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நொய் அரிசி எடுத்துகிட்டு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி வந்து இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அரிசி எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம இந்த இவ்வளோ அளவு நம்ம வந்து தண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் பவுசரான்னு சொல்லுவோம். இந்த அரிசியை வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அளவு இவ்வளோ தான் நான் வந்து அரிசியை போட்டேன், ஆஃப். இதுக்கு வந்து ஒரு 3 செம்பு தண்ணி வந்து இதில் போட்டேன் நான் தண்ணி. இதில் அளவு வச்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம உப்பு இன்னும் போடல பார்த்தீங்களா, உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பை நம்ம போடல, அதனால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் விசில் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொங்கல். பார்த்திங்களா, நொய் அரிசியில் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதாக, வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.